ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு குடல் வறுவல், நல்லா சாரமாக சுருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு கறி விருந்துக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த வறுவல் வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு அதை செஞ்சு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானே ஒரு 2 தடவை வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். குடல் வறுவல் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு ஆட்டு குடலும் நுரையீரலும் வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் சுடுதண்ணி வச்சு இந்த குடல் மட்டும் எடுத்து நம்ம அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா இப்படி அமுத்தி நல்லா பிணைஞ்சு இது தனியாக கழுவிக்கோங்க. நுரையீரலும் இந்த மாதிரி பை இருக்கும் பாருங்கள், இதையே நம்ம வந்து தனியாக கழுவிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இது கூட நான் ரத்தமும் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்படி ஒரு 3 செட்டாக தான் கொடுக்குறாங்க. அப்படி வேண்டாம், நமக்கு நுரையீரல் ரத்தம்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த குடல் மட்டும் கூட நம்ம போட்டு செய்யலாம். ஆனால் வந்து அந்த 3 போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இந்த குக்கரில் இந்த குடலை போட்டுடலாம். இந்த குடலை போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம வந்து வதக்கும் போது போடணும். இது வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். தண்ணி வந்து குடல் வேக வைக்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க போதும். இதிலே குக்கர்லேயே தண்ணி விட்டு தான் வரும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன் நான். இது வந்து நல்லா ஒரு 3-4 விசில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு பாருங்கள். வேகலை அப்படின்னா மறுபடியும் நம்ம இன்னொரு விசில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் மூடி போட்டு இது மூடிடலாம். இப்போ குடல் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. நான் வந்து இப்போ தாளிச்சு விட்டுடலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் தேவை இதுக்கு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. வறுவல் அப்படின்னு செய்யும்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ கடுகு பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம வந்து பச்சை மிளகாயும் இந்த வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இது கூட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன போடலான்ட்டு பார்க்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் இது வரமாட்டேங்குது. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த ரத்தம் வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த ரத்தத்தை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் ரத்தம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த குடல் வேக வச்சுருக்கிறோம்னா அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். நம்ம குடல் உங்களுக்கு வேகலை, ஒரு 3-4 விசில் வேகலை அப்படின்னாக்கா இன்னொரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு குடல் வந்து சீக்கிரமாக வேகும். ஒரு ஆட்டு குடல்லாம் சீக்கிரமாக வேகாது. எனக்கு வந்து 4-5 விசில் வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேகலைன்னா மறுபடியும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த குடல் போட்டுக்கலாம். குடல் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா எனக்கு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இதில் கொட்டிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். ரத்தத்துலேயும் உப்பு இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா போட்டுக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, மறுபடியும் கொத்தமல்லி போடுவோம். இப்போ நான் கொஞ்சம் வாசத்துக்கு கொஞ்சமாக போடுறேன் நான். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது வந்து நல்லா கலந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. நல்லா ரெண்டும் வந்து நல்லா கலந்து வரட்டும். மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. எனக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க உப்பு காரமாக எப்படி இருக்குன்ட்டு. பத்தலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கும்போது போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா இந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலே வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. கரண்டி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சாக்கா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல். தேங்காய் வந்து திருவி வச்சுருப்பேன். இப்போ அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதிலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போடுங்க. இது கொத்தமல்லி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு கொத்தமல்லி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி ஸ்மெல்லாம் வந்து நல்லா இறங்கும். சூப்பராக இருக்கும். இது அப்படியே நான் மூடி வச்சேன். அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு குடல் வறுவல், கல்யாண வீட்டு குடல் வறுவல் ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சிம்பிளான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சிரிக்காதடி.